தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென கனமழை பெய்து வெளுத்து வாங்கியது. இதனால் கீழ பசார் பகுதியில் சாலையில் முழங்கால் அளவு மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். முதலில் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முழங்கால் அளவிற்கு சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. திடீரென பெய்த கனமழையின் காரணமாக இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஐயனார். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வாசுதேவநல்லூர் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்ததால் கீழபஜார் பகுதியில் தண்ணீர் முழங்கால் அளவு தேங்கியதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் பரவலாக மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து ஒரு சில பகுதிகளில் மழையும் பெய்து வருகிறது. இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சுற்று வட்டார பகுதிகளில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பரவலாக கனமழை பெய்தது. வாசுதேவநல்லூர் சுற்று வட்டார பகுதிகளான வாசுதேவநல்லூர், ராயகிரி, ராமநாதபுரம், சுப்பிரமணியபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இந்த நிலையில் வாசுதேவநல்லூர் கீழபஜார் பகுதியில் கனமழை காரணமாக தண்ணீர் முழங்கால் அளவிற்கு தேங்கி நின்றதால் பொதுமக்கள், வியாபாரிகள் அவதியடைந்தனர். மேலும் ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் பொழுது கீழபஜார் பகுதியில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் அந்த வழியாக செல்வதற்கு மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். மேலும் மழை நீருடன் கழிவுநீரும் சென்றதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஐயனார்.